தமிழ்நாடு அரசின் சார்பில் தோழர் வேளாளங்கோ அவர்களுக்கு சிறந்த கலைஞருக்கான கலை நன்மணி விருது கொடுத்துருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை. முதலில் மகிழ்ச்சி. ஒரு 45 ஆண்டு காலம் நாட்டுப்புற கலைக்காக இந்த மண்ணின் குரலாக ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களின் குரலாக ஒலித்த அந்த குரலுக்கு நாம் அன்பு பாராட்ட வேண்டும், மகிழ்ந்து போற்ற வேண்டும். ஆக நாளைக்கு நானும் வருவேன், மற்றவர்களும் வர வேண்டும், அவர்களை மகிழ்ந்து பாராட்டுவோம். அவரை பாராட்டுவதன் மூலம் நாமும் மகிழ்வோம். நாம் நாளைக்கு தோழமை டாக்கீஸ் என்கிற நம்முடைய யூடியூப் சேனலில் இந்த நிகழ்வை நேரடியாக, அதாவது நேரலையாக நாம் செய்கிற போது வெளியிலே இருப்பவர்கள், நிகழ்ச்சிக்கு வர முடியாதவர்களும் கூட அந்த நிகழ்வை அவர்களுடைய முகநூல் பக்கத்திலே பார்த்து கொள்ளலாம் என்பது நமக்கு இன்றைக்கு இருக்கிற நவீன வசதியை, ஊடக வசதியை பயன்படுத்தி செய்திருக்கிறோம். வராத மக்கள் முகநூலில் அந்த நிகழ்வை உள்ளபடியே பார்த்துக் கொள்ளலாம். நன்றி. சார்பில் தோழர் வேளாளங்கோ அவர்களுக்கு சிறந்த கலைஞருக்கான கலை நன்மணி விருது கொடுத்துருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல்ல வணக்கம். ஏறக்குறைய கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம், அரை நூற்றாண்டு காலமாக நண்பர் வேளா இளங்கோ அவர்கள் நாட்டுப்புற கலைக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பல்வேறு பதக்கங்களும் பட்டியலும் அதையும் நிறைய வாங்கியிருக்கலாம். ஆனாலும் தமிழக அரசு கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் கழித்து அவருக்கு ஒரு பாராட்டு விழா, ஒரு பரிசை கொடுத்து, நன்மணி விருதை கொடுத்து கௌரவித்த தமிழ்நாடு அரசுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு மேலும் மேலும் புகழ் சேர அனைவரும் அவரை வாழ்த்த, வயதில்லாவிட்டாலும் வாழ்த்த, நாளை நடக்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு அனைவரையும் வருக வருகென அன்போடு வரவேற்கிறேன். தமிழ்நாடு அரசின் சார்பில் தோழர் வேளாளங்கோ அவர்களுக்கு சிறந்த கலைஞருக்கான கலை நன்மணி விருது கொடுத்துருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன? அவருக்கு இது கொடுத்து நான் ரொம்ப வரவேற்கிறேன். அவரோட கலை சேவைக்கு தமிழக அரசு கொடுத்த மிகப்பெரிய பரிசு இது. ஆனால் லேட்டாக கொடுத்தாலுமே சிறப்பான அந்த கரெக்டான டைமில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக அவரோட கலை சேவை, கிராமிய பாடலேருந்து அவரோட கலை சேவை தொடருது, இன்னும் தொடர்ந்துட்டு இருக்குது. இது மிகப்பெரிய கௌரவம். அவர் கூட இருக்கிற நம்மளுக்கும் இதில் கௌரவம். அதனால இந்த விருது சிறப்பான விருதுக்கு அவர் ரொம்ப தகுதியானவர். மேலும் கலைமாமணி வாங்குற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் உழைக்க வேண்டியது இருக்குது. அதையும் தமிழக அரசு கொடுத்துச்சுன்னா மிகப்பெரிய சந்தோஷம். அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். இப்போ தமிழ்நாடு அரசு தோழர் வேளாளங்கோ அவர்களுக்கு சிறந்த கலைஞருக்கான கலை நன்மணி விருது கொடுத்துருக்கோம். இதை பத்தி உங்களோட கருத்துக்கள்? மிக்க மகிழ்ச்சியா இருக்குது. இந்த விருதை வாங்கிய தோழர் வேளா இளங்கோ அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுபோக தமிழக அரசுக்கு இந்த விருது தமிழக அரசு கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு அரசுக்கு ரொம்ப நன்றி. எப்பொழுதுமே கலைஞர்களை சிறப்பாக கொண்டாடும் விதம் திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் எப்பவுமே இந்த கலைஞர்களை கொண்டாடுகிறாங்க. அதுக்கு சரியா வழி நடத்தி கொண்டிருக்கிறார் நம்ம தங்க தளபதி. அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா நாளைக்கு தோழர் வேளா இளங்கோ அவர்களுக்கு திருப்பூர் தெற்கு வெள்ளியங்காடு பகுதியில் சிவாலா திருமண மண்டபத்தில் ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு பண்ணிக்கிறோம். அது தோழமை இல்லம் நண்பர்கள் சார்பில். இதுக்கு அனைவரும் கலந்து கொண்டு அவரை வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு அரசு தோழர் வேளாளங்கோ அவர்களுக்கு சிறந்த கலைஞருக்கான கலை நன்மணி விருது கொடுத்துருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்துக்கள்? அதாவது வேளா இளங்கோ எனக்கு ஒரு 40 வருஷ கால நண்பர். அவருக்கு மாநில விருதே கிடைச்சிருக்கணும். இது மகிழ்ச்சி தான். இருந்தாலும் கூட மாநில விருது வாங்க வேண்டிய தகுதியானவர் வேளா இளங்கோ. ரொம்ப மகிழ்ச்சி. தமிழ்நாடு அரசு தோழர் வேளாளங்கோ அவர்களுக்கு சிறந்த கலைஞருக்கான கலை நன்மணி விருது கொடுத்துருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள்? உங்களுக்கு முதல்ல என்னுடைய முதற்கண் வணக்கம். வேளா இளங்கோ அவர்களுக்கு விருது வழங்கியிருப்பது இது காலம் தாழ்த்தி வழங்கப்பட்டது என்று நான் கருதுகிறேன். ஆகவே அவர் செய்த சேவைகள் என்பது மிக சிறப்பான சேவைகள். பல ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு வழங்கியிருக்க வேண்டும். அரசு காலதாமதமாக வழங்கினாலும் இதை நெஞ்சார மனதார விடுதலை சிறுத்தைகள் சார்பில் பாராட்டி வாழ்த்துகிறேன். தமிழ்நாடு அரசு தோழர் வேளாளங்கோ அவர்களுக்கு
மாவட்டத்தின் சிறந்த கலைஞருக்கான கலை நண்பனி விருது வந்து கொடுத்துருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து? தோழர் வேலை இளங்கோவை பொறுத்த வரைக்கும் நான் சின்ன வயசில் அவரோட பொது உடைமை இயக்கத்தில் மேடைகளில் அவர் பாடிய போது நாங்கள் முதல்ல கீழே போந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு அவரோட சாதனைகளுக்கு பிரச்சார பீரங்கியாகவும் அதை தாண்டி பொது இயக்கங்களில் அவரோட பாட்டு, அதுபோல் கிராமியப்புற நிகழ்ச்சி, நாட்டுப்புற நிகழ்ச்சி இப்படி என்று தமிழ்நாடு முழுக்கும் இவரோட பெயர் தெரியாதவர்கள் இருக்க மாட்டாங்க. ராஜலட்சுமி, செந்தில் ராஜலட்சுமி, நம்ம மதுரை சின்ன பொண்ணு, இவர்களை எல்லாம் வளர்த்தி விட்டதிலும் இவருக்கு ஒரு பெரும்பங்கு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு கலைஞனுக்கு இந்த விருதே ரொம்ப தாமதம் தான். இருந்தால் கூட அவரோட வயசுக்கு இந்த விருதை கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கு நன்றி. திருப்பூர் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கலைப்பிரிவின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு அரசின் சார்பில் மாவட்டத்தின் சிறந்த கலைஞருக்கான கலை நண்பனி விருது கொடுத்துருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து? முதல்ல வேலை இளங்கோ அவர்களுக்கு வாழ்த்துக்களை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். தமிழக அரசினுடைய கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நண்பனி விருது வழங்கியிருக்கிறாங்க. மிகவும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக கலைத்துறையில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நல்ல ஒரு முறையில் தமிழக மக்களுக்கு, தமிழகம் முழுவதும் தன்னுடைய கலையை தமிழக மக்களுக்கு சொல்லி நல்ல ஒரு ஆர்வத்தையும் மக்களுக்கான விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி ஒரு மிக சிறந்த ஒரு மனிதராக இன்னைக்கு வாழக்கூடிய ஒரு மனிதருக்கு ஒரு நல்ல விருது தமிழக அரசு, தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய அரசு, இன்னைக்கு அமைச்சர் மு ப சாமிநாதன் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அவருடைய கலை மேன்மேலும் வளர்ந்து தமிழக அரசினுடைய கலைமாமணி விருதும் கண்டிப்பாக நிச்சயம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களாலும், துணை முதல்வர் மரியாதைக்குரிய துணை முதல்வர் திரு உதயநிதி அவர்களும் நிச்சயம் அவர்களால் வழங்கப்படுவார் என்பதையும் தமிழக அரசின் சார்பில் இவருக்கு கலைமாமணி விருது நிச்சயம் கிடைக்கும் என்பதில் நம்ம பகுதி மக்களுக்கு ஒரு நல்ல பெயரும் புகழும் வாங்கி கொடுத்திருக்கிறார். வணக்கம். இப்ப தமிழ்நாடு அரசு தொடர் வேலை இளங்கோவுக்கு சிறந்த கலைஞருக்கான கலை நன்மணி விருது கொடுத்துருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்துக்கள்? பரவாயில்ல, சுதர்சன் என்னை பேட்டி கேட்கறதுல மிக்க மகிழ்ச்சி. உண்மையாட்ட சிறு வயதை இருக்கும்போதே தோழர் இளங்கோ எனக்கு பழக்கமாக ஏற்பட்டது. வழக்கம் என்பதுனா நான் 1979 அனுப்புவளையம் பாத்திரப்பட்டறையில் வேலைக்கு போயிட்டுருப்போம். அப்போ இவர் பாடகர் எப்படி அறிமுகம்னா அவர் லெஸ்ஸிங் குழுவால் இவர் எனக்கு அறிமுகமானார். அப்படி அறிமுகமாகிற பொழுது தான் நான் இந்த சிறு வயசுலேயே இந்த ஏரியாவில் பள்ளிக்கூடங்களில் சிறு வயசுகளை படிக்கிற பாக்கியம் அவர்கிட்ட இருந்து கிடச்சிது எனக்கு. அவர் பாடிய பாடல்கள்னா சாதாரண மக்களுக்கு போய் சென்றடைகிற மாதிரி அந்த பாடல்கள் அவர் பாடினார். பல பாடல்கள், கிராமியப்புற பாடல்கள், அம்மா பாவாடை சட்டை கிழிஞ்சு போச்சு, பள்ளிக்கூடக்குள்ளே எல்லாம் கேலி பேச என்கின்ற பாடல் 1980களில் லெசிமில் பாடப்பட்ட பாடல். அதே போல் இன்றைக்கும் சில கிராமங்கள் தலித்து மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு எழுத்துறதுல அந்த பாடல்கள் மனுஷங்கடா, நாங்கள் மனுஷங்கடா, உன்னை போல என்ன போல 8 சாணு உசரமுள்ள மனுஷங்கடா, இந்த மாதிரி பாடல்கள் மக்களுக்காக அவர் பாடப்பட்டார். பல போராட்டங்களை முன்னெடுத்து செல்லக்கூடிய அந்த பாடல்கள் நிறையா பாடல்கள் இந்த மக்களுக்காக பாடப்பட்டிருக்கிறாரு, பாடியிருக்கிறாரு. அதில் சிறப்பாக தன் வாழ்நாளைகளை மறந்து இந்த கலைக்காக பல மேடைகளில் ஆரம்பித்து பாடியிருக்கிறாரு. அதுபோல் இன்றைக்கி கோயில்களில் பல நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை ஒரு சிறப்புமிக்க பாடகராக பாடிட்டு இருக்கிறார். அந்த பாடல்கள் பல கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டு காலம் இந்த துறையில் அவர் பயணம் செஞ்சுருக்கிறார். ஒரு நாள் 2 நாளில் அதை தொடர்ந்து அவர் வாழ்க்கையே தன்னை அர்ப்பணித்து கொண்டு இந்த கிராமிய பாடல்கள் இன்றைக்கு எல்லாம் இருக்குது. இன்றைக்கி எத்தனையோ மீடியாக்கள் இருந்தாலும் 1980-90களில் இப்படி கிராமங்களில் சென்று பாடக்கூடிய அந்த இசை எடுக்கிற தனங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த குரல் வளம், இசைக்கருவிகள் பெருசாக இல்லாத போது அவர் அந்த பாடல்கள் பாடியிருக்கிறது மிக அற்புதமான இது. அதனுடைய பெயர்கள் இன்றைக்கு திருப்பூர் நகரம் முழுவதும், திருப்பூர் கிராமங்கள் முழுவதும் அவர் பாட்டு சென்றடைஞ்சிருக்குது. அருமையான விஷயம் அது. அதை இவ்வளவு ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு தமிழக அரசாங்கம் திருப்பூர் மாவட்டத்தில் இன்னைக்கு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற கலை நன்மணி விருது என்பது மிகச்சிறப்பான விருந்து. அவர் மென்மேலும் வளர வேண்டும். அவர் இந்த வயதில் வழங்கியிருந்தாலும் அதை மேற்கொண்டு சிறப்பாக நான் வரவேற்கிறேன். அவர் மேன்மேலும் இந்த இசைக்கு ஏழங்கடியோவில் பயணம் பண்ணணுங்கிறது வேண்டிக்கிறேன். அதே போல் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட
அவர் திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு இந்தல்ல குடியிருந்து நீண்ட நாளாக இந்த பகுதியில் இருக்கிற மக்களோடு ஒரு இரண்டரை கலந்து, அவர் இளங்கோ என்பது இரண்டோரு கலந்து இன்றைக்கு இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த இளங்கோ அவர்களுக்கு வருகிற ஆங்கில புத்தாண்டு தினத்தன்று 1ஆம் தேதி சிவாலய மகால் வெள்ளியங்காட்டில் சிவாலய மகாலில் அந்த நிகழ்ச்சி அவருக்காக இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள், வியாபார நண்பர்கள், தொழிலதிபர்கள், அப்புறம் மற்றும் இருக்கக்கூடிய நீண்ட காலம் பழையிட்டிருக்கக்கூடிய குடும்பத்தோடு சேர்ந்து அவருக்கு ஒரு வாழ்த்து பண்ணலான்னு கட்சி பாகுபாடின்றி அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து அவருக்கு அந்த பாராட்டை தெரிவிக்கிறங்கிறது ஒரு விதத்தில் பண்ணியிருக்கு. அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் இந்த ஒரு நம்ம டாக்கீஸ் பெண்ணை தம்பி வச்சுருக்கிறீங்க, தோழமை டாக்கீஸுங்கிறத பரவாயில்ல சுதர்சன் ஆரம்பித்து பண்ணியிருக்கிறீங்க. இதன் மூலியமா உங்களை எல்லாத்தையும் வருக வருகைங்கிற வரவேற்கிற நலிந்த கலைஞராக இருந்தாலும் சரி, அவர் நாட்டு மக்களுக்காக, உழைப்பாளி மக்களுக்காக, வியாபாரிகளுக்காக பல கருத்து மேடைகள் இருந்தால் பல கோயில் விசேஷங்களில் நிறையாக பாடியிருக்கிறார். அந்த பாட்டுகளை பாராட்டி அவர் வாழ்வில் ஒளி ஏற்றி வைக்கிற விதமாக நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரவன நாளை காலை, இன்றைக்கு நாங்கள் பேட்டி எடுக்கிற 1ஆம் தேதி காலை 9 மணி அளவில் துவங்குது. அதில் அனைத்தும் நண்பர்களும் வாங்க, எல்லா குழந்தைகளோடு பங்கெடுத்து இளங்கோ அவர்களுக்கு கலை நன்மணி விருந்து வழங்கியதை மனமார்ந்து பாராட்டுற. நன்றி சுதர்சன் அவர்களே.